நான் குறையாகவோ குற்றமாகவோ சொல்லவில்லை. அனுபவம் விஜய்க்கு இல்லாததால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய துக்க நேரத்தில் அவர் நடந்திருக்கலாமே மற்றவர்கள் சொல்லுகிற நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறார். இதை வைத்துக் கொண்டு தேர்தலில் என்ன ஆகும் என்று கேட்டால், நான் குறையாகவோ குற்றமாகவோ சொல்லவில்லை. அனுபவம் இல்லாததாலும், நான் 71 புரட்சித் தலைவர் திமுகவில் இருந்தபோது மக்கள் திலகம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது பின்னாலேயே அவர் கார்ல போயிருக்கிறேன். பெரிய கூட்டம், 2 பக்கமும் அப்படியே ரோடெல்லாம் படுத்து கிடப்பாங்க, பெண்களும் ஆண்களும். விடிய விடிய அவர் அந்த கூட்டத்துக்கு வரும்போது வேன் மேல ஏறி நின்றுட்டு அந்த செக்க சிவந்த மேனி ரோஜா இதழை போல ஒளி வீசுகின்ற அவருடைய முகத்திலே வெளிச்சம் படும். 2 பக்கமும் கைகாட்டி கொண்டு கும்பிட்டு கொண்டே வருவார். எங்கேயும் ஒரு கீழே விழுந்தாங்க செத்தாங்க அப்படிங்கிற பேச்சே செய்திக்கு இடமில்லாமல் அவருக்கு இருந்த அனுபவம், நீண்ட காலமாக மன்றங்களை நடத்தி லட்சக்கணக்கான மக்களை சந்தித்த அந்த அனுபவத்தினாலே நடந்து கொண்டார். ஆனால் அப்படிப்பட்ட அனுபவம் சகோதரர் விஜய்க்கு இல்லாததால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய துக்க நேரத்தில் அவர் நடந்திருக்கலாமே மற்றவர்கள் சொல்லுகிற நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறார். ஆனால் இதை வைத்துக் கொண்டு தேர்தலில் என்ன ஆகும் என்று கேட்டால், ஒன்று ஆகாது. திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவதோடு, தனிப்பெரும்பான்மையோடு திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மையோடு மீண்டும் ஆட்சி அமைக்கும். இந்த பிஜேபி இங்கே கால் ஊன்ற முடியாது, கால் ஊன்ற விடமாட்டோம். தமிழக மக்களும் அதற்கு இடம் தர மாட்டார்கள்.